அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் முழங்க பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் முழங்க பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் முழங்க பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். கருப்பண்ணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் ஆடி பாடியும் உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். கருப்பண்ணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் ஆடி பாடியும் உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். வைகை ஆற்று பகுதிக்குள் தங்க குதிரையில் வந்த கள்ளழகரை வெள்ளி குதிரையில் எழுந்தருளி வரவேற்று வீரராகவ பெருமாள். வைகை ஆற்று பகுதிக்குள் தங்க குதிரையில் வந்த கள்ளழகரை வெள்ளி குதிரையில் வரவேற்றார் வீரராகவ பெருமாள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான விவரங்களோடு நம்மோடு இணைகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் மீனாட்சி அவர்கள். வணக்கம் மீனாட்சி அவர்கள். தற்போது சித்திரை திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் எழுந்தருளி இருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். வணக்கம்மா. அதாவது மதுரையிலிருந்து மீனாட்சி ராமச்சந்திரன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வார்த்தையில வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. 1000 நா படைத்த ஆதிசேஷனாலேயே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அடியேனாலும் முடியும் என்று சொல்வதற்கு அளவிற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவோம் என்பதற்காக அனைத்து தொலைக்காட்சியினருக்காகவும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். இது சித்திரையில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய திருவிழா. இன்னும் சொல்ல போனா அழகர் மீனாட்சியுடைய திருக்கல்யாணம் முடிந்து விட்டது, தங்கையுடைய திருக்கல்யாணம் முடிந்து விட்டது, அதை பார்க்க முடியாமல் திரும்புகிறார் என்று மக்கள் புராண கதையாக சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு உரிய கதை என்பது வேறு. அது என்ன என்று கேட்டால், மண்டூக மகரிஷி என்று சொல்லக்கூடிய சுதபஷ் மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகவும் சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து அவர்களிடமிருந்து சூடி கலைந்த மாலை, வஸ்திரங்கள், அந்த திரவிய ஆபரணங்கள் அனைத்தையும் சூடிக் கொள்வதற்காகவும், இந்த இரு காரணங்களுக்காகவும் திருமால் இருஞ்சோலையிலிருந்து கள்ளழகர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாள் வைகை ஆற்றில் இறங்குகிறார் என்று சொல்வதை விட மக்கள் உள்ளங்களிலும் அவர்தம் இல்லங்களிலும் இறங்குகிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. அத்தகைய வைபவத்தில் மதுரை மக்கள் வெள்ளத்தில் இருந்து சுந்தர தோள் உடையான், அந்த தோள் கண்டார் தோளே கண்டார் என்று சொல்வார்கள். அத்தகைய நிலையில் எதை பார்ப்பது எதை விடுப்பது என்று சொல்வதற்கு ஏற்ப கண்கொள்ளா காட்சி அந்த கடம்பவன சேத்திரத்தில் வைகை நதி வற்றாத நதி என்று சொல்வார்கள். அந்த வைகை நதிக்கு கூட அது நன்றி கடமைப்பட்ட ஒரு செயல்பாடு என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த நதி மட்டும்தான், வைகை நதி கடலோட கலக்கலையா, ராமநாதபுரம் கடலோடு கலந்து விட்டது என்று சொல்வார்கள். ஏன்னா தன்னுடைய தலைவரான சிவபெருமானுக்கு அது நஞ்சு விளைவிட்டதற்காக அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது புராண ரீதியாகவும் இதிகாச ரீதியாகவும் மதுரை மட்டுமல்ல உலக மக்களுக்கே அந்த உலகளந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் அனைத்து மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நன்மை வழங்குவதற்காக அற்புதமாக ஆனந்தமாக இன்று காலை சூரியன் ஆதவன் உதிப்பதற்கு முன்னாக அழகாக இறங்கி இருக்கிறார். மக்கள் உள்ளங்களிலும் அவர்தம் இல்லங்களிலும் இறங்கி இருக்கிறார் என்று சொல்வதற்கு ஏற்ப அந்த அற்புத திருக்காட்சியை அனைவரும் நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக தொழில்நுட்ப ரீதியாக இன்றைய நம்மளுடைய வீட்டு வரவேற்பு அறையில் இன்றைய நிலையில் விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் இரு கண்கள் என்று சொல்ல வேண்டும். அத்தகைய நிலையில் சந்தோஷ வெள்ளத்தில், அற்புத வெள்ளத்தில், ஆனந்த வெள்ளத்தில், மகிழ்ச்சி பெருக்கில் அந்த கண்கொள்ளா காட்சி என்று சொல்லக்கூடிய அத்தனை திருமாலிரும் சோலை என்று சொல்லும் பொழுதே அதுவே மலர்கள் சூடிய சோலை. அந்த பெருமாளுக்கு மேலும் அழகுக்கு அழகூட்டுவது போல உன்னால் இந்த மலருக்கு அழகா, இந்த மலரால் உனக்கு அழகா என்று சொல்வதற்கு ஏற்ப அடுத்து ஒரு பிறவி என்று இருந்தால் பிறவியே வேண்டாம் என்று சொல்வார்கள். பிறவி இருந்தால் அடியேன் உனக்கு மலராக மாலையாக பிறக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு
அற்புத திருக்காட்சி, ஆனந்த திருக்காட்சி. அங்கு அறங்காவலர் துறையை சேர்ந்தவர்கள், ஆன்மீக பெருமக்கள், ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், இன்னும் சொல்ல போனால் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் அந்த வைபவத்தை கண்கொள்ளா காட்சியை கடம்பவன சேத்திரத்தில் இந்த வைபவத்தை சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்த பெருமை திருமலை நாயக்க மன்னரையே சாரும் என்று சொல்வார்கள். இது எவ்வளவு ஒரு சீரும் சிறப்புமான சிங்காரமான திருவிழா. மாசியில் நடந்த திருவிழாவை, மகோன்னதமான திருவிழாவை சித்திரையில் மக்களின் வசதிக்கு ஏற்ப திருமலை நாயக்கர் மன்னர் அமைத்து கொடுத்திருக்கிறார். இது பெரும் பாகியம். மதுரையில், மதுரை என்று சொல்வதற்கே அதில் மது என்று சொல்லக்கூடிய தேன் இருக்கிறது. பிறக்க முக்தி திருவாரூர், தரிசிக்க முக்தி சிதம்பரம், திருவண்ணாமலை என்று மதுரையில் மங்களகரமான திருவிழா, சித்திரையில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய திருவிழா. அந்த திருவிழாவில் கள்ளழகர் வாராரு வாராரு அந்த பாட்டை கேட்கும் போது என்ன சொல்றதுன்னா, 6 மாச குழந்தையில இருந்து குழந்தை முதல் பெரியவர்கள் வரை 60 வயசு அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 10 வயசு எங்கன் எனர்ஜெட்டிக்னு சொல்லக்கூடிய டானிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷ வெள்ளத்துல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கம்மா. அந்த அளவுக்கு எல்லாரும் எல்லா வளமும் பெற்று 16 வகை பேரும் பெற்று சீரும் சிறப்புமாக சிங்காரமாக திகழ்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்த்தப்படுகிறது. இது எதற்காக என்று சொன்னால், கடவுள் நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார். இந்த ஆன்மாவாகப்பட்டது, இந்த ஜீவ ஆத்மாகப்பட்டது அந்த வீரராக பெருமாளுக்கு மாலை மாற்றுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. கொஞ்சம் வழிபடுங்க, சாமி வர்ற பாதையை கொஞ்சம் வழிபடுங்க. அருள்மிகு வீரராக பெருமாள் வருகின்ற பாதையில் கொஞ்சம் வழிபடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாநகர காவல்துறை சார்பாக அன்பான வேண்டுகோள், பாதுகாப்பு கருதி பக்தவழி பொருட்கள் இந்த 3 ரோடு வந்த உடனே சாமி உள்ள பாதுகாப்பாக வெளியேறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த வருடம் இதே போன்ற ஒரு திருவிழாவை